நான் வேத வசனத்தில் இருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். கிருபையை குறித்து மேன்மை பாராட்டி சூப்பர் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்கிறவர்களுக்கு இவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதும், வேதத்தின் ரகசியத்தை நீங்கள் கண்டால் உண்மையாகவே ஆண்டவருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காகவும் ஸ்தாபிப்பதற்குமாக என்பதை நேற்றைய தினத்திலே தெளிவாக வசனத்தின் ஆதாரத்தில் நான் உங்களுக்கு விளங்க பண்ணினேன். நேற்றைய தினத்திலே நெகேமியாவின் 9வது அதிகாரத்தில் காணப்படுகிற இரக்கம், தயவு, கிருபை என்கிற 3 வார்த்தைகளை குறித்த தெளிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் முயற்சி செய்தேன். இரக்கம் என்றால் என்ன? அது தயவு அல்ல. தயவு என்றால் என்ன? அது கிருபை அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்தி காட்டின போது அந்த வார்த்தைகள் அநேகருக்கு அது புதுமையாக இருந்தது. பலகாலமாக நாங்கள் ஆலயத்திற்கு வருகிறோம், நாங்கள் போகாத கூட்டங்கள் இல்லை. ஆனால் நேற்று தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இரக்கம் வேறு, தயவு வேறு, கிருபை வேறு என்பதை நேற்றைய தினத்தில் தான் கண்டோம். அதோடு கூட மாத்திரமல்லாமல் கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று எனக்கு சிலர் மெயில் மூலமாக என்னுடைய நம்பரை தெரிந்தவர்கள் அனுப்பியிருந்தார்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இன்றைக்கும் அதே அதிகாரத்தில் இருக்க ஒரே ஒரு வார்த்தை வைத்து இன்றைக்கு முழுவதும் பேசப் போகிறேன். அதே அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். அங்கே நேற்றைய தினத்தில் இது நெகேமியாவின் ஜெபம் அல்ல, மாறாக ஒரு ஒட்டுமொத்த லேவியரின் ஓலம் என்பதை நான் நேற்றைய தினத்தில் காண்பித்து கொடுத்தேன். Many times we are misguided by people that this is a prayer of Nehemiah. No, இது நெகேமியாவுடைய ஜெபம் அல்ல, மாறாக உணர்த்தப்பட்ட ஆசாரியர்களும் லேவியர்களும் நின்று ஜனங்கள் மத்தியிலே ஓலமிட்டார்கள் என்று ஜெபம் கொண்டு கூட சொல்லவில்லை. அவர்கள் ஒப்பாரி வைத்து ஜெபித்த ஜெபம் என்று இதை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஓலமிடுகிற ஜெபத்திற்கு முன்னதாக ஒரு சின்ன காரியம் நடந்தது. இந்த புஸ்தகத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மறுபடியும் சரித்திரத்தின் சில பக்கங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தபடியினால், தேவனை விட்டுவிட்டு பாகாலை பற்றித்துக் கொண்டபடியினால், அஸ்திரோத்தை பிடித்துக் கொண்டபடியினால், மோளேகுக்கு தன்னுடைய பிள்ளைகளையே பலியெடுத்தபடியினால் ஆண்டவர் அவர்களை கைதியாக்கி அடிமைத்தனத்தில் வாழ்ந்த அவர்களை மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போகாமல் அற்புதங்களை செய்து விடுதலையாக்கி கொண்டு வந்த அவர்களுக்கு அற்புதங்களையே காணாத ஒரு தேசத்திற்கு கொண்டு போனார். Listen, when you are captivated or become a captive in the other land that's in the backslidden condition, எகிப்தில் அற்புதம் நடக்கும், கல்மழை பெய்யும், எல்லாம் நடக்கும். ஆனால் பாபிலோனில் ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. மாறாக பாபிலோனில் நடந்த ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது தானியேலுக்கும் நடந்தது, தானியேலுடைய தோழர்களுக்கும் நடந்தது. யார்? எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், விடுவிக்காமல் போனாலும் அவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம். பக்கத்தில் சொல்லுங்க, பாபிலோனுக்கு போனீங்கன்னா சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, அங்க வைத்த வலி சோமாச்சி, இடுப்பு வலி சோமாச்சின்னு சொல்லாத, அது அங்க இல்ல. அங்க வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம். பிரசங்கமார்களுக்கு தெரியறது இல்லை. ஜனம் எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அற்புதம் வேணும். சுவிசேஷ கூட்டத்தில் அற்புதம், சபைக்குள்ள வந்தப்பறம் அற்புதத்தை பற்றி பேசக்கூடாது. இங்க பேசுறது வைராக்கியம். சிங்கத்தில் போட்டாலும் 3 நேரம் ஜன்னலை திறந்து வச்சுதான் ஐயா ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் பிஸி மேன் தான். தானியேல் அந்த ஜெபத்தை செய்யும் போது எத்தனை வயசு தெரியுமா? தானியேல் சிங்கத்துக்குள்ள போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, பிள்ளைக்கே சொல்லி கொடுத்தீங்கல்ல, படம் காட்டினீங்கல்ல. வெறும் படம் தான் காட்டுற நீ. அவனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 92. 92 சார். 92 வயசுலயும் நேர் முழங்கால நின்று எல்லாரும் பார்க்க முடியாது, ஜன்னலை திறந்து வச்சு சட்ட விரோதமா இருந்தாலும் நிற்பான் யா தானியேல். அவனுக்காக ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்தலாமா? நமக்கு 40லே சேர் கேக்குது.
முழங்கால் போட முடியல பிரதர். 92 நேர் முழங்கால் என்னன்னு ஜபிக்கிறான், 3 நேரம் ஜபிக்கிறான். இதை குறித்து நான் பேசியிருக்கேன், இன்னொரு செய்தியில் கேட்டுக்கொள்ளுங்க. அவனுக்கு வைராக்கியம். சிங்கத்துக்குள்ள தான் போட போறாங்க, போடு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தைரியம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மாண்பு மிகு மதிப்பு மிகுலாம் சொல்லல. ராஜா நேபுகாத்நேச்சார் லிசன், அவன் தான் சம்பளம் கொடுக்குறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத் அரசாங்க அதிகாரிகள். அரசாங்கத்தில் ராஜா தான் சம்பளம் கொடுக்கணும். அதுவும் ராஜான்னா பயங்கரமான ராஜா. ஆண்டவரே காண்பிக்கிறார், பொற்தலம் பொன்னாலாகிய தலை நீர்னு சொல்றாரு ஆண்டவரே. அவ்வளவு பெரிய பிரதாபமான ராஜா. அவன் ஏண்டா நீங்க குனியலையான்னு கேட்டா, நேபுகாத்நேச்சார் டக்குன்னுட்டு. நம்ம தான் மாண்புமிகு மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர் வந்திருக்காரா இல்லை தோழர் வந்திருக்கிறாரே தெரியாது. நம்ம ஏன்னா மாண்புமிகு போடலைன்னா அவங்க மாண்பு போயிருமா, ஏன்னா அப்பவுமே காத்துல பறந்துட்டு. லிசன், வைராக்கியமா நிற்கக்கூடியவங்களுக்கு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்படி நம்புறவங்க மாத்திரம் அல்லையிலே போடுங்க. வெளியே இருக்கிறவனுக்கு பிசாசு போட்டு உள்ள இருந்து பிசாசோட வர உள்ள. Inside the church everybody should be saints. Outside the church everybody is a sinner. நீ எந்த சபைக்கு போறங்கிறது இல்லை. என்னுடைய டெஃபினிஷன் என்ன, உள்ள வந்தவன்லாம் செயிண்ட், வெளியே இருக்கவன்லாம் சின்னர். நீங்க பார்க்கறத பார்த்தா நாங்க தான் உள்ள வந்துட்டோம் சின்னர், வெளியே இருக்கவெல்லாம் செயிண்டா இருக்கிறான். நம்ம ஆளுங்களை பெரிய ஆட்களா இருப்பாங்களா, சிஓவா இருப்பாங்க. பிரதர் இன்னைக்கு வெள்ளம் வந்துட்டு கார்பெட்லாம் மாற்றணும், ஒரு மணி நேரம் வந்து சீவன் உங்களுக்கு தெரியாதா, நான் ஆடி கார்ல ஆடாம போறேன் தெரியாதா. பாஸ்டர் அவங்ககிட்டலாம் வேலை வாங்க மாட்டார், வேலை இல்லாமல் கிடக்கிறான் அவனை தான் கூடாரு. நம்ம பாஸ்டருக்கணும் மதிப்பு, மேலே உள்ளவங்களுக்கு கீழே உள்ளவங்க தனித்தனி மதிப்பு. பக்கத்தில் சொல்லுங்க, வெள்ளம் வந்தது இல்லை சொல்லுங்க. வெள்ளம் எத்தனை பேர் சர்ச்சுக்கு போய் சுத்தம் பண்ண போனீங்க? எங்கள் பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. இல்லை சர்ச்சில் போய் எனக்கு ஃபோட்டோவாக வந்து தூத்துக்குடியில் இந்த சர்ச்சில் இவ்வளோ தண்ணி இருக்குது, இந்த சர்ச்சில் இவ்வளோ தண்ணி இருக்குது, இந்த சர்ச்சில் இவ்வளோ தண்ணி இருக்குது, அங்கே முங்கிடலாம் போல இருக்குது. ஆண்டவரன் வெளியே ஞானஸ்நானம் எடுக்கலாம், உள்ளேயாவது கொடுன்னு கொடுத்துட்டான். இங்கேயும் ஞானஸ்நானம் கொடு. காட் சில நேரங்கள் நம்மகிட்ட விளையாட்டு காட்டுவார். ஆமையா, பட் வி டோன்ட். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. காசு சேர்க்கணும், காசு சேர்க்கணும், காசு சேர்க்கணும். ஆராதனைக்கு மட்டும் பாஸ் இன்னைக்கு சொதப்புனாருடா, அடே இவருக்கு வேற சோப்பு போடணுமா உனக்கு? லிசன் சார், we don't understand God and God's ways. அப்படி பாபிலோனுக்கு கொண்டு போய் 70 வருஷம் கழிச்சு திரும்ப போங்கடா என்று கோரேஸ் என்கிற ராஜா மூலம் அனுப்பி வைத்து இங்க வந்து ஆலயத்தையும் கட்டியாச்சு, நெகேமியா வந்து மதுளையும் கட்டியாச்சு. ஆனால் அந்நிய ஸ்திரீகளோட திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பெற்ற பிள்ளைகளோடும் அங்கு இருக்கிற பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை எஸ்ரா காண்கிறான். வேதபாரகனாய் எஸ்ரா, அவனும் அங்கிருந்தா வந்தான், பாபிலோன்ல இருந்தா வந்தான். நெகேமியா தலைவனா இருக்கிறான், செருபாபேல் தலைவனா இருக்கிறான், யோசுவா ஆசாரியனா இருக்கிறான். எஸ்ரா சொல்றான், அப்பா வெளியெல்லாம் ஆலயத்தை சுத்தி கோயிலுக்கு காம்பவுண்ட் வந்து நல்ல உயரமாவே போட்டோம், சத்துரு வெளியே இருந்து வர மாட்டான்ப்பா, அழகான ஆலயத்தை கட்டிட்டோம், ஆண்டவரும் சொல்லிட்டாரு. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லிட்டாரு. We have a church, we have a good compound wall, we have got decorated gates. எதுக்குப்பா எஸ்ரா ஏன்பா அழுகிற? யோசுவா கேட்கிறான், செருபாபேல் கேட்கிறான், நெகேமியா கேட்கிறான், ஐயா சொல்லிட்டாளுப்பா எஸ்ரா. ஏனென்றால் வேதபாரகனாகிய எஸ்ராவை குறித்து வேதம் சொல்கிறது, தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்ப பிஷப்பானாலும் சரி, பிஷப்பானாலும் சரி, மூப்பனானாலும் சரி, உபதேசியாரானாலும் சரி,
நீ உன் இருதயத்தை பக்குவப்படுத்தாம பிரசங்கம் பண்றதுக்கு உனக்கு உரிமை யாரு கொடுத்தது? Listen, let us turn back to the word of God. வேதத்துக்கு திரும்புவோம். இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ராஜாவுக்கே தெரியும். வாஸ்தரலாம், ஒரு வசனத்தை வாஸ்தரலாம். அந்த வசனம் நல்லா அழகாக இருக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் திருப்புங்க. நான் 9வது மறுபடி வர்றேன். எஸ்ராவை குறித்து சாட்சி சொல்கிறத பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அந்த எஸ்ராவை குறித்து பின்னால ராஜாவே ஒரு லெட்டர் கொடுக்கிறாரு. அந்த லெட்டர்ல அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் எழுதும்போது அங்க கொடுக்கிற கட்டளையை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க எழுதியிருக்கும், இந்த எஸ்ராவை நான் உங்களிடத்துல அனுப்புகிறேன் என்று சொல்லுவதற்கு அங்கே அவனை அனுப்புகிறது அந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். நேரமில்லை. Listen, the others must know that you have a right heart. நல்லா கவனிங்க. உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? இருதயம் நல்ல பக்குவப்படுத்தப்பட்ட ஆள். போதிக்கிற யாரானாலும் சரி, எவாஞ்சலிஸ்ட் ஆனாலும் சரி, பாஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, பிஷப்புகள் ஆனாலும் சரி, சூப்பர்டெண்டிங் பாஸ்டர் ஆனாலும் சரி, நீங்க இதை அறிந்து கொள்ளுங்கள். The others must see that your heart is prepared. பக்குவப்படுத்தி இருக்கிற அந்த காரியத்தை கொண்ட எஸ்ரா அழுகிறான். அவனுக்கு தாங்கவே முடியல. அப்போ நெகேமியா போன்ற தலைவர்கள் கூப்பிடும்போது அங்க நடக்கிற காரியத்துல ஒன்னும் செய்ய சொல்றான். அது நடக்கிறதுக்காகத்தான் இப்போ நெகேமியா 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3 வசனங்களை முதலாவது வாசிக்க. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இப்ப எல்லாரும் கூடி வந்துட்டார்கள். இஸ்ரவேல் சந்ததியார், ஆனா நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். நல்லா கவனிங்க. இதை போய் வீட்டில் நான் 9வது அதிகாரத்தை நேற்று வாசித்துத்தான் சாப்பிடணும்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த காரியங்களை கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன். They all gathered. எல்லா ஜனங்களும் அவர்களுடைய தலைவர்களோடு கூட, லேவியர்களோடு கூட, ஆசாரியர்களோடு கூட அங்க வந்து நிற்கும்படியான ஒரு சுண்டி எழுக்கும்படியான ஒரு காரியத்தை எஸ்ரா தன்னுடைய கண்ணீரினாலே செய்து விட்டான். It's so beautiful if you read carefully. One man's tear, ஒரு மனுஷனுடைய கண்ணீர், அதுக்கு எவ்வளவு பலம் இருக்குங்கிறத நீங்க எஸ்ராவையும் நெகேமியாவையும் படிச்சீங்கன்னு தெரியும். ஒரு மனுஷனுடைய கண்ணீர் உடைஞ்சு போயிருந்த எல்லாத்தையும் 52 நாள்ல, 90 வருஷமா உடைஞ்சு போயிருந்தது 52 நாள்ல எழுத்து கட்டுறதுக்கு பலமாய்ந்தது. ஆனா எஸ்ராவுடைய கண்ணீர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர்களை இயக்கிவிட்டது. He was able to gather the whole Israelites in one place with a repentance heart. நான் இவங்களுடைய இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்து தேவ சமூகத்தில் நான் விழுந்து கிடக்கிறது வழக்கம். ஆண்டவரே, 2 சொட்டு கண்ணீர் வடிச்சான்னா, எஸ்ரா அழுதுகிட்டு இருந்தான்னா, எல்லாரும் வந்து சேர்ந்து எல்லாரும் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வைக்கிறதுக்கு உம்மால் அந்த கண்ணீருக்கு அவ்வளவு பலம் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு அந்த கண்ணீரை தாங்க சுவாமி.
வில்லியம் பூத் என்கிற ஒரு பெரிய மிஷனரி தலைவர் இருந்தார். சால்வேஷன் ஆர்மி என்று சொல்கிற ரட்சண்ய சேனை என்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கினவர். பல நாடுகளிலே மிஷனரிகளை வைத்திருந்தார். இன்றைக்கும் ரட்சண்ய சேனைகள் உண்டு, ஆனால் அன்னைக்கு இருந்தது இல்லை. நானாலும் அவங்க கேப்டன், லெப்டினன்ட், ஜெனரல் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிலிட்டரி இயக்கத்தை போல ஆண்டவரை கூறி அறிவிக்கிற ஒரு சேனையை உலகமெங்கிலும் எழுப்பின அந்த மனிதர். அவருக்கு ஒரு கடினமான பகுதியில் வேலை செய்வதற்கு அனுப்பப்பட்ட மிஷனரி மிகுந்த கஷ்டத்தோடு தன்னை தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு வேதனைக்குள்ளாகி சுவிசேஷத்தை அறிவித்தும் ஒரு ஆளும் ஆண்டவருக்கு சொந்தமாகவில்லை. சரி, முதல்ல கஷ்டமா இருந்துன்னு நினைச்சாரு. 2 வருஷம் ஊழியம் செஞ்சாரு, 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு, இன்னும் ஒருவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வில்லியம் பூத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்? அவருக்கு ஜெனரல்னு பேரு. ஜெனரல் பூத், ஐ வாண்ட் டு கம் பேக். ஐ எம் வேஸ்டிங் மை டைம் ஹியர். என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்கிறேன், என் பலத்தை செலவழிக்கிறேன். என் பிள்ளை செத்த போது கூட நான் வீட்டுக்கு போகல, நான் குழி தோண்டி புதைச்சேன். நானும் என் மனைவியும் என் கூட சேர்ந்த சிலரும் அந்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. நாட் அ சிங்கிள் சோல் கேம் டு த லார்ட். வில்லியம் பேரிட்டு வந்திருப்பான்னுட்டு அவர் பதிலை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு ஒரு டெலகிராம் வந்தது வில்லியம் பூத்திட்ட இருந்து. கேரி இல்லை, பூத். என்ன? 2 வார்த்தை தான், ட்ரை டியர்ஸ். கண்ணீரை உபயோகப்படுத்தி பார். அந்த மனுஷன் ஓன்னு அழுதுனால அந்த தேசத்தில் ஒரு பெரிய அசைவு மாத்திரமல்ல, பல 100 சபைகளை ஆரம்பிப்பதற்கு அவர் உபயோகப்படுத்தினார். நல்ல கவனிங்க. கடின உள்ளம் கொண்டவன் நான். குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்பத்தின் தேவைகள் பெரிது. 4 தங்கைமாரோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் பீகாரை காண்பித்து விட்டார். 20 வருடம் போராடுகிறார். கூட்டத்துக்கு போனால் பின்னால் உட்காந்துருப்பேன். யாராவது பிரசங்கம் பண்ணுறவங்க ஓடி வந்து தலையில் கட்சி, ஆண்டவர் நான் பீகாரை கூப்பிட்டார், இங்கே என்ன செய்யறேன்னு கேட்பாங்க. பப்ளிக் ஆண்டவர் எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சா. எங்கேயாவது ஜபம் பண்ண போனால் பீகார். ஆஃபீஸுக்கு போய் டிராயிங் போர்டில் நிற்பேன், ஏன்னா நான் ஒரு டியூல் டிசைனர். நான் டிராயிங் போர்டில் நின்னா பீகார் வரும், பைபிளை திறந்தா பீகார் வரும், நியூஸ் பேப்பர் எடுத்தா பீகார் வரும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கி ஆண்டவர் அப்படி இருக்கின்றார். ஆனாலும் போவதற்கு நான் ஆயத்தமா இல்லை. ஹிந்தி தெரியாது, குடும்பத்தை விட்டு எப்படி போகிறது? ஒரே மகன் அல்லவா, தலைமகன் அல்லவா, இவ்வளோ தூரம் எப்படி போகிறது? இங்கே தான் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறேனே, 9 மணி நேரம் வேலை செஞ்சு 6 மணி நேரம் வேலை செஞ்சேனே, இந்த ஊழியத்தை யார் செய்வா? என் கம்பெனியில் எனக்கு புது ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களே, கம்பெனிக்காரன் விடுவானா? எப்படி பல கேள்விகளோடு கூட இருந்த என்னை பார்த்து ஆண்டவர் ஒரு நாளிலே தன்னுடைய அழகிய கண்களை காட்டினது மாத்திரமல்ல, அதிலிருந்து வடிந்த கண்ணீர் என் மேல் விழுந்ததினால்தான் ஒரு நிமிடமும் நான் நிற்காமல் 13ஆம் தேதி என்னுடைய வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அக்டோபர் மாதத்தில் காண்பித்தார். 13ஆம் தேதி வேலை செய்தேன். 15ஆம் தேதி என் பெற்றோரை சந்திப்பதற்கு தூத்துக்குடி வந்தேன். அவர்களோடு கூட ஒரு நாள் இருந்தேன். 16ஆம் தேதி மறுபடியும் புறப்பட்டு சென்னைக்கு சென்றேன். அலுவலகத்தில் போன போது அவர்கள் சொன்னார்கள், உமக்குரிய பணம் இந்தா இருக்கிறதுன்னு கேட்டார்கள். 19ஆம் தேதி ட்ரெயின் ஏறிவிட்டேன். The tears of the Lord move this rocky ஜபக்குமார். நல்ல கவனிங்கய்யா. ஒரு எஸ்ரா ஜபிக்கிறான். முழு இரவு ஜபம் 37வது வருஷமா நடத்துறாங்க. Praise the Lord for it. But I used to wonder why it's not shaking Tuticorin. நான் கண்ணீர் சிந்திட ஒருவேளை யாரும் இல்லையோ. Now it is a only dry prayer தான் போகுதோ. ட்ரை ப்ரேயர் தான் மேலே போகுது. வழக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சாபுக்கா ஜெபம் பண்ணுங்கள், ராஜஸ்தானுக்கா ஜெபம் பண்ணுங்கள், ஹரியானாவுக்கா ஜெபம் பண்ணுங்கள், மோடிக்கா ஜெபம் பண்ணுங்கள், மூடிக்கா ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ஜெபம் பண்ணி பழகிட்டோம். கிளிப்பிள்ள மாதிரி ஜெபம் பண்ணிட்டோமோ? இஸ் இட் த ரீசன்னு கேள்வி கேட்குது. அவ்வளோ குறை சொல்லலை. அட்லீஸ்ட் 37 இயர்ஸ் கண்டினியூஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் திஸ் ஒன் மேன், பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சிக்காங்க, நீங்க ஏன் அதுவா இருக்கக்கூடாது? சிலருக்கு அம்மா வீட்டிலேருந்து 2 நாளாக ஃபோன் வரலையாம். சிஸ்டர் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அம்மா ஃபோனே பண்ண மறந்துட்டேன்.
வந்துட்டாங்க. அதுக்குள்ள கொட்டுட்டு சீயன் குமாரத்தியன் நதியளவாய் கண்ணீர் விடு. ஏன்னா அம்மாட்ட இருந்து 2 நாள் ஃபோன் வரலையா, கிளா அங்கே படுத்து கிடக்குது, காய்ச்சல்ல பேச முடியாமல் இருக்குது. பக்கத்தில் வந்து கை கழுங்க. கிளவிக்காக கண்ணீர் விடிக்கிறத விட்டுட்டு our condition is very pathetic. We don't understand. We don't understand because we don't read the Bible. பைபிளே வாசிக்கிறது இல்லை, டிவியிலேயே கேட்டு பழகிட்டோம். சமைக்கும் போதும் ஆன்லைன் சர்வீஸ், கேரட் வெட்டி கத்திரிக்காய் வெட்டி ஆன்லைன். ஹல்லேலூயா. வந்தாலும் வந்தது கொரோனா, எல்லாரும் பெண்ணாக்கி ஆணாக்கி ஆன்லைனில் ஆகிட்டு. உண்மைதானே? உங்க பல்ல பார்த்தாலே எனக்கு தெரியுது. This is the condition of the church today. இந்த ஒரு மனிதன் கண்ணீர் விட்ட உடனே அவங்க ஒன்று செஞ்சாங்களாம், உபவாசம் பண்ணாங்க, ரெட்டு உடுத்தினாங்க, புழுதியை போட்டுக்கொண்டாங்க, கூடி வந்தார்கள். I am not impressed by that. இந்த வேஷம் போதுறது தான் நமக்கு தெரியுமே. எல்லாரையும் நான் சொல்கிறேனோ, எல்லாம் புழுதி போட்டுக்கிடுன்னா உப்பளத்தின் புழுதியாவது எடுத்துக்கொண்டு போட்டுக்கிடுவீங்க. You will do it. But the next second verse, it shakes me. வாசிக்கலாம் 2வது வசனம். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று. ஏன்னா தெரியாம நாங்க கலந்து போயிட்டோம், பரிசுத்த விளைச்சலை உண்டாக்கிட்டோம், தேவ நாமத்துக்கு தூசணை உண்டாக்கிட்டோம். எங்க சாலமோன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு? மறுஜாதியார் பெண்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வர வேண்டிய சண்டைக்காரனெல்லாம் மாமனாரா மாத்திட்டாரு. உங்களுக்கு தெரியுமா? சாலமன் தான் அவரு. எவனா சண்டைக்கு வந்தானா, மாமா மகளை தாங்க மாமா. இந்த பக்கம் சண்டைக்கு வந்தா, மாமா நீங்களும் மாமா தான், நீங்களும் மாமா, நீங்களும் மாமா, நீங்களும் மாமா, 700 மாமா. இது காணா குறைக்கு மாமா இவளை மட்டும் கொடுத்தா பார்த்த ஒரு ஸ்டெப், நீ பஞ்சர் ஆயிட்டுனா என்ன செய்யறது? அது ஒரு 300. அவர் ஐஸ்வர்யவானா இருக்கவில்லையா? பொன் அவர் காலத்தில் சாதாரணமாக எண்ணப்பட்டது. வெள்ளியை யாரும் பொருட்டா நினைக்கல. அவர் ஐஸ்வர்யவான. நானும் ஸ்டெப்னி வச்சாதான் ஐஸ்வர்யவானு கொஞ்சம் பேர் திரிகிறான். லிசன், நாங்க சாலமோனிலும் பெரியவரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு நாங்கள் சாலமோனை பின்பற்றி விட்டோம். என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயர தொனியோ இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றீரே வந்தேனிதோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றீரே எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? முதல்ல இருந்து அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தம் ஆனேன் தேவே, ஆண்டவர் சேவை
சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே அழைத்தீரே. மறுபடியும் பாட போறோம், ஆண்டவருடைய கதற பாட போறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண் உயிர்க்கே. இதை யார் என்று கேட்பாரோ? என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றீரே வந்தேனிதோ அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே அழைத்தீரே. ஆண்டவருடைய ஏக்க துணி என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறது. ஆண்டு சொல்றேன், நான் தான் மீட்டு கொண்டேன், எல்லாத்தையும் கொடுத்து மீட்டேன். பட் தே ஹவ் ஃபாலன் அகெயின். கலந்து போயிட்டாங்க, உலகத்தோடு கலந்து போனாங்க, அடுத்த தேவர்களோடு கலந்து போனாங்க, திருமணத்தில் கலந்து போனாங்க. இன்னைக்கு காலையில் செய்தியை மறுபடியும் கேளுங்க. காலையில் நான் திருமண காரியங்களை குறித்து பேசியிருக்கிறேன், தயவு செய்ததை கேளுங்கள். பந்தி விசாரணை பக்காரனுடைய குடும்பம்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க எங்கள் ஆட்கள். லிசன். இப்போ நடந்தது என்னென்னா, 2வது வசனத்தை மறுபடியும் பார்க்கலாம். நெகேமியா 9, இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று. கோடு போடுறதுக்கு வழக்கம் இருந்ததுன்னா விட்டு என்பதில் மட்டும் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் பிரசங்கத்துக்கே வாரேன். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க 11 மணி வரைக்கும் போகலான்னுட்டு. ஹல்லேலூயா. விட்டு, என் பிரசங்கமே இன்னைக்கு பேர் விட்டு. ஆமையா, விட்டு தான் நாங்கள் வரணும்னா எதெல்லையா விடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். வேகமாக பல வசனங்களை காட்டி கொடுக்க போகிறேன், நான் சில வசனங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்க போகிறேன். ஏன் என்ன சொல்கிறாரு ஆண்டவர்னுக்கு? புதிய ஏற்பாட்டில் பார்க்கணும். நீங்கள் உடனே சொல்லுவீங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரன், நாங்கள்லாம் புதிய உடன்படிக்கைக்காரங்க, அதுக்குள்ள எங்களுக்கு கிடையாது, நாங்கள் அழுகிறதுக்குள்ள ஜெபிக்கிறதுக்குள்ள நாங்கள் ஜெபிக்கல மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. உங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியும், மதுரையில் இருந்தால் கூட தெரியும். அடுத்த வீட்டு மச்சான் ஆசை காட்டி இழுத்தான். பக்கத்து வீடு தானே உங்களுக்கு. அதனால கொஞ்சம் வீட்டில் அந்த படம் ஓடுது எனக்கு தெரியும், உங்கள் வாட்ஸ்அப்பில் ஓடுது எனக்கு தெரியும், யூடியூப்பில் ஓடுது தெரியும். நீ ஜபிக்கலாம் வேண்டாம், நீ உபாசிக்கலாம் வேண்டாம், அதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ கும்மாளம் போடு, லைட்டு போட்டு ஆடு. லிசன், நான் அதனால புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் விடணும்ட்டு. வாசிக்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பவுல்? பவுல் என்ன சொல்றாரு? மறுபடியும் எல்லாரும் சொல்லலாம், வெஸ்லி பிரதருக்கு பின்னால. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. எப்ப உனக்கு தூங்குறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? மார்ச்சுரியில போய் தூங்கிட்டு இருக்கியடா.
இவர் எங்க போய் தூங்கிட்டு இருக்காரு? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிரேத குழி, பிரேத என்ன அறை? எனக்கு சமாதிக்குள்ள இல்ல, பிண அறை. இவங்க பிண அறை பக்கத்தில் சொல்லுங்க. தூங்குறதே தூங்குறீங்க, நல்ல இடம் கிடைக்கலையா? பிண வரையிலையா போய் தூங்குவீங்க? யாரோ பின்னால் தூங்கிட்டு கொஞ்சம் முழிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்கெல்லாம் செத்து போனவங்கடா, நாங்கள் கிடக்குறோம் அதில் தான். உன் சபையில் 4 பேர் தாத்தா தூக்கம் போட்டார்னா கேட்டால் சுகர் இருக்குன்னு சொல்லுவார். நீ சொல்லு, உனக்கு சுகர் இருக்குதோ இல்லையா, நான் இங்கே வந்து படுத்து கிடக்கிறேன் பாரு, அது சொல்லு. See the condition of God. மரித்தோரை விட்டு எழுந்துரு. சரி, ஒரு நேரம் சொல்லிட்டாருன்னா அவர் ரொம்ப கோவப்பட்டார் போல அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேரம் சொல்லி விட மாட்டேங்கிறார் பாருங்க. அடுத்தால பார்த்துங்க, அடுத்தால ரோமருக்கு எழுதும் போதும் ஒரு சபையை விட்டுட்டார், அடுத்த சபையை பாருங்க. ரோமர் 13:11. ரோமருக்கு நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று. நல்ல தூக்கம் ஆளு. ரோம சபைதான், எபேசு சபைதான், மகிமை பொருந்தின சபைன்னு பேர் எபேசு சபைக்கு. அந்த எழுதும் போதே முதல்ல பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதுன்னு எழுதுவார். ரோமருக்கு எழுதினாலும் மை டியர் பீப்புள் ஆஃப் காட், எந்த சபையில தூங்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொன்னார் சரத சபை பார்த்து, உன் பேர் தாண்டா உயிரோடு இருக்க, செத்தவனா இருக்கிறார். ஆனா உங்களையும் சிலர் இருக்கிறாங்க, தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத சிலர் உண்டு. But I pity those people connecting these words. நித்திரையை, அது எப்படியா? 12வது வசனத்தை வாசிங்க. இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அதிக சமீபமாய் இருக்கிறதே. நாள் தவறினாலும் பூமி அதிர்ச்சி தவறவில்லையே. கொலையும் வன்கொலையும் ரேப்பும் குறையவில்லையே. அதிகாரிகளும் பெண்களை குடித்தை எண்ண முடியவில்லை. தன்னுடைய 4 வயது பிள்ளைய கொன்னு பையில வச்சிட்டு கோவா வரைக்கும் போறா ஒருத்தி, கம்பெனிக்கு பெரிய CEO. ஓ கண்ட்ரி ஆஃப் இந்தியா, where are you going? தான் வயிற்றுல பிறந்த 4 வயசு பிள்ளைக்கு, தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளை மேல தலைவனையை போட்டு மூச்சு விடாம அழுத்தி அந்த ஒரு பையில போட்டு முதுகுல சுமந்து பிளேன் ஏறி கோவாவுக்கு போறியே. ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டார்கள் 11 பேர் கூட்டாக. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இவனுக்கு ஆயுள் தண்டனை என்று. ஆனா குஜராத் அரசாங்கம் சொல்லிச்சு நாங்கள் மன்னிப்பு வழங்குகிறோம் என்று. வெளியே வந்தபோது அவனுக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து, உனக்கு ரத்தம் குதிச்சிருக்கணும், உன் பிள்ளைக்கு நடந்திருந்தா என்ன நினைச்சிருப்ப? உன் பிள்ளைய 11 பேர் கூட்டா கற்பழிச்சிட்டு, அரசாங்கத்தில் அதிகாரிகள் அல்ல நீதிபதிகள் சொன்னாங்க உள்ள போடு. அரசாங்கத்துக்கு வந்தவன, பதவிக்கு வந்தவன எல்லாரையும் வெளியே விட்டு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து, என்ன இவன் தான் தேசத்துக்காக அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு உள்ள போயிருக்கான். நல்ல வேலைக்கு ஒரு நல்ல சுப்ரீம் கோர்ட் இருந்ததுனால மறுபடியும் உள்ள போட்டுடுச்சு. ஆனால் 11 பேர் வெளிவிட்டதில் 9 பேரை காணும். உன் பிள்ளைக்கு நடந்து சும்மா இருந்திருப்பியா? நிர்வாணப்படுத்தி நடத்தினது மாத்திரம் இல்லை, அவன் புருஷன் கார்கில்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கார்கில்ல யுத்தம் பண்ணி ஜெயிச்சவன் அவன் மனைவி. உனக்கு கொதிக்கவில்லையா சபையே? நம்ம சபையில் இருந்த பெரிய பெரிய பிஷப்புகள் ஒரு லைன் எழுதல. ஏன்னா நமக்கு எவனுக்கா நடக்குது? மணிப்பூர்ல தான் நடக்குது. ஐயோ,
இவ்வளவு உணர்வற்று போய்விட்ட செத்த சபையாக மாறிவிட்டோமோ? அம்மா, ஆண்டவர் சொல்றாரு, இரவு சென்று போயிட்டுப்பா, பகல் சமீபமாயிற்று ஐயா. அதனால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு நீ தேவ சமூகத்தில் வந்து ஓலமிடுறதுக்கு முன்னால இது செய்யணும். நான் சின்ன பையனா இருக்கும்போது நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டு தெரியுமா? இந்த குரங்கு ரொம்ப தொந்தரவு பண்ணும். இந்த குரங்கு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும். கையில் இருக்க முழுக்க பிடிங்கிட்டு போயிடும், வாழைப்பழத்தை பிடிங்கிட்டு போயிடும். வாழைப்பழத்தை பிடிங்கிட்டு போனோம்ல, நம்ம பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு உரிச்சு சாப்பிடும். நமக்கு முன்னால் குற்றாலத்துக்கு போய் பாருங்கள், நம்ம கையிலேருந்து பிடுங்குறது மட்டும் இல்லை, பல்லெல்லாம் காட்டிக்கிட்டு அதை உரிச்சு சாப்பிடுவார் பாருங்க. அவரை குரங்கு தொல்லை தாங்காமல் போனதுனால ஒரு சின்ன விளையாட்டு, அந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு மெல்லிசா இளநிய, அதில் தேங்காயும் இருக்கும் ஆனால் தண்ணியும் இருக்கும், அதை கொண்டு கொஞ்சம் சீவிட்டு அது முன்னால் வைக்கிறது. அதுக்கு பயங்கர சந்தோஷம். நம்மையும் அவர்கள் கனப்படுத்துகிறார்கள் சொல்லி தன் கையை உள்ளே விட்டு அப்படியே சுரண்டி எல்லா தேங்காயும் எடுத்துக்கிட்டு வெளியே எடுத்த வராது, விடாது. நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்தது உண்மைதான், ஆனா விட வேண்டியதை விட முடியலையே. விட்டு ஓஹோ, புதிய ஏற்பாட்டில் விட்டு விட்டு சொல்றாரா இல்லைன்னா விட்டு விட சொல்றாரா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து தான் நான் போகிறேன். உன் வீட்டில் போய் இந்த வருஷத்தில் என்ன தீர்மானம் எடுத்தியோ எனக்கு தூக்கி குப்பையில் போடு. இன்னையிலிருந்து நீ முதல்ல இருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தினது வரைக்கும் 3 மாதம் 90 நாள் 100 நாளே வைங்க. ஏன்னா நீங்கள் படம்லாம் ஓட்டினா 100 நாள் 100 மணி நேரம் அப்படி தானே ஓட்டுவீங்க. 100 நாள் கொடுக்குறேன். 100 நாளில் ஒரு தடவை நான் பைபிளை படித்து இந்த விட்டு விட்டு விட்டுன்னு இதெல்லாம் விட சொல்கிறேன், அதை மட்டும் எழுதி படிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் கொடுத்தா கூட செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஹோம்ஒர்க்கு நமக்கு பிடிக்காது. இல்லை, கோ பேக் அண்ட் ரீட். ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் வாசிங்கய்யா, முடிஞ்சுடும்யா. அதில் விட்டுங்கிற ஒரு தாள் எடுத்துகிட்டு எழுதுங்க. விட்டு விட்டு எதெல்லாம் விட்டு வர சொல்கிறாருன்னுட்டு எழுதுங்க. நீங்கள் பெரிய பிரசங்க ஆயிருங்க. நீங்கள் அகஸ்டின் பக்கமாக இருக்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காரியங்களாயிற்று. அந்த காரத்தின் கிரியை விட்டு இன்னொரு வசனத்தை காட்டி கொடுத்துட்றேன். 16:12 ரோமருக்கு எழுதின நிருபம் 16:17. ரோமன் 16:17. அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹலோ, ஆமென். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அப்பதான் ஆமென். மறுபடியும் வாசிங்க பிஸ்லி. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்துட்டு சும்மா டேஞ்சர் போர்டு மட்டும் மாட்டி விட்டுறாது. அவனுக்கு அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏன்னா அதுக்கு பின்னால இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிடலாம். எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க. பிரிவினைகளை உண்டாக்கி உபதேசத்துக்கு விரோதமா விகற்பமா போதிக்கிறவர்களை விட்டு விலகணும். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். எவ்வளவு இதுக்கு மேல என்னையா எழுதி கொடுக்கணும் உனக்கு? அதனாலதான் நான் சொன்னேன், என்னதான் தீங்கு நான் இழைத்தேன். அந்த பாடலமா மறுபடியும் அந்த அம்மா ஒரு தீர்க்க தரிசனிங்கிறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் கூட அவங்க எழுதியிருப்பாங்க.
என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. தெரிந்தவர்கள் பாடலாமாம். என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ. எந்தே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்னதான் தீங்கு வெளியே இருக்க கூட பாடுங்க. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ. எந்தே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன். எந்தே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. இது ஸ்டேட்டஸ், நம்முடைய ஸ்டேட்டஸ், இதுதான் நிலைமை. இது தேவன் நம்ம மேல நிலைத்து நிற்க கொடுப்பதற்கு கொடுக்கிற நிலைமை. ஆனா நம்ம கேரக்டர் பாதிக்கணும், நம்முடைய குணாதிசயங்களை பாதிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் விழ சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம், வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 31வது வசனம். எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. மறுபடியும் வெஸ்லியா பிரதருக்கு பின்னால வாசிங்க பார்க்கலாம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பக்கத்துல கேளுங்க, இதெல்லாம் முடியுமாங்க? இது சூப்பர் கிறிஸ்டியன் லைஃபுங்க. இதெல்லாம் நம்ம ஆர்டினரி நார்மல் கிறிஸ்டியனுங்க. அதுக்கு முன்னால இன்னொன்னு போட்டிருக்காரு, அந்த வசனத்தை வாசித்துட்டு தான் இந்த வசனம் வழங்கும். 30வது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எதுக்கு கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவி? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கேளுங்க, அந்த முத்திரை இல்லைன்னா சொல்லுங்க. முத்திரை இல்லைன்னா மிருகத்தின் முத்திரையை போடணும். காலியா இருக்க முடியாது. சொல்லுங்க மறுபடியும், காலியா இருக்க முடியாது. எந்த முத்திரை வேணும்? நாங்கள் சிஎஸ்ஐ பிரதர், நாங்கள் பென்டிகாஸ்டல் அல்ல. நீ எந்த காஸ்டியா இருந்தாலும் சரி,
பென்டிகாஸ்ட் அட் எனி காஸ்ட். நீ எந்த காஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ பிள்ளை மாறா இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாத மாறா விளக்கு மாறா இருந்தாலும் சரி, நீ நாடாராக இருந்தாலும் சரி, நாடாதவராக இருந்தாலும் சரி, நீ செட்டியாராக இருந்தாலும் சரி, குட்டியாராக இருந்தாலும் சரி, உனக்கு மீட்கப்படும் நாளுக்குன்னுட்டு முத்திரை போட்டவங்கெல்லாம் வேலை வாங்கன்னு சொல்லும்போது நீ போகணும். இல்லைன்னா மிருகத்தின் முத்திரைக்கு ரெடியாக இருக்கணும். நமக்கு வேர்வை வந்து நம்ம முதல்ல இங்கே துடைக்கிறோம், நேற்று வேற வந்து நான் முதல்ல இங்கே தான் துடைப்போம். இல்லை, எல்லா இடத்துலையும் வேறு இருக்குது, ஆனால் துடைக்கிறது இங்கே தான். அப்பமே துடைச்சி விட்டுறாங்க பரிசுத்தாவியும். கோவம் வந்துட்டு நான் எங்கே வேர்க்குது நம்ம. அதனால நம்ம ஆளுங்க கோவம் வந்துட்டு ஆண்டவரே துடைக்கிறேன்னு துடைக்கல, கோவத்தை துடைக்கல, ஆவியானவரே துடைச்சிடுறான். என்ன கேட்கிற அருமையானவர்களே, அப்போ ஆண்டவருடைய ஆவியை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனாங்கிறத சோதிக்கு, ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு ஒரு வியாதி இருந்தது, அது என்ன பிடிச்சது. நீங்கள் கேட்பீங்க என்ன வியாதின்னா, எங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸில் ஏதாவது எவனாவது இடைஞ்சல் பண்ணிட்டான்னா வீட்டில் வந்து சின்ன குட்டி பிள்ளைகிட்டோட பேச மாட்டாங்க, அவனுக்கு மௌன விரதமாயிரும். எங்கள் வீடு கலகலகலகலன்னு இருக்கிற வீடு, நாங்கள் கொக்கோ கொக்கோன்னு சிரிச்சாதான் எங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மாவுக்கு பேர் ஜாய், ஜாய் இருக்கிற இடத்துல ஜாய் தான் கலகலகலகலன்னு இருக்கும். எங்கள் அப்பா மௌன விரதம்னா எங்கள் வீடு மயானமாயிரும், ஒருத்தர் கூட பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து சொன்னேன், எங்கள் அம்மா சோறு போட்டாங்கன்னா சோறு வேணுமான்னு கேட்பாங்க, தண்ணி வேணுமா, எருமை மாடு வந்துடும்ல. இந்த வியாதி எனக்கும் கொஞ்சம் வந்துச்சு. ஏன்னா என்னாலும் அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறக்கணும்ல, அது கொஞ்சம், அது அங்கே ஜென்ம சுவாமம் அப்படியே கொஞ்சம் வந்தது எனக்கு. வீட்டில் எல்லாம் பொருளும் இருக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா தீப்பெட்டி எடுக்கிற இடத்துல தீப்பெட்டி வைக்கணும், சீப்பு வைக்கிற இடத்துல சீப்பு வைக்கணும், என்ன யாரும் காமனாக யூஸ் பல்பொடி வைக்கிற இடத்துல பல்பொடி வைக்கணும். அது மாற்றி வச்சுன்னா டொக்குன்னு விழும் டீச்சர், அதனால டொட்டுன்னு விழும். அதனால நாங்கள் அப்படியே வளைக்கு படிக்கிறோம். என் வீட்டுக்காரி எடையன்மலைங்கிற ஊரில் பிறந்தா, சுற்றி மாந்தோட்டம் வாழைத்தோட்டம் அப்படிலாம் இருந்ததுனால மாங்காய் ஒரு பக்கம் தேங்காய் ஒரு பக்கம், அது போட்டு பழகினவங்க. கோழி உள்ள வந்து கட்டில் தான் அது படுத்துருக்கும். நான் கிராமத்தில் ஆளுங்க. ஆமாம், கோழி முட்டை போடுறது சில நேரம் பீரோக்குள்ளே, எங்கள் சேலெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பீரோவை அல்மாரியை பூட்டாமல் இருந்தால் அங்கே கொண்டு முட்டை போடும். அவங்க சேலை கட்ட போகும்போது டொக்குன்னு விடும், என்னென்ன முட்டை போடும், சேலை எப்படி முட்டை போடும், கோழி முட்டை அங்கே போட்டு. அப்படி வளர்ந்தவா. அதனால கல்யாணம் கட்டி இந்த எக்ஸ்ட்ரீமும் அந்த எக்ஸ்ட்ரீமும் சேர்ந்துச்சு. இது இங்க ஒரு தீப்பெட்டியை மாற்றி வச்சாலும் கொட்டு வாங்குற கொட்டு, இங்க தீப்பெட்டி எல்லாம் எந்த பெட்டி எங்கேயும் வை. அதனால என் மனைவி பீகார் வந்தபோது கொஞ்சம் பின்னால் கற்றுக் கொடுத்துட்டேன், அப்படி கொஞ்சம் இருக்கும். எனக்கு உடனே எங்கள் அப்பாவின் ஆவி இறங்கும், எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே ரெட்டத்தினே இறங்கும். நான் பேச மாட்டேன் காலையிலேருந்து. சாப்பிட்றீங்களா, ஒரு சத்தம் கிடையாது. எங்கள் அப்பாவது ஆன்னு சொல்லுவார், நான் அதுவும் சொல்ல மாட்டேன். டீ குடிக்கிறீங்களா, என் மனைவி தெரிஞ்சிடும், வந்துட்டு ஆவி இறந்துட்டு. பின்னாலே தெரியவா, சாப்பிட்றீங்களா இருக்கீங்களா வைக்கிறீங்களான்னு பின்னாலே தெரிஞ்சு. சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறது முன்னால் நாங்கள் ஒன்று ஒப்புரவாகி கையை பிடிச்சி ஜோம் பண்ணி அந்த நாட்களை கடத்துறது வழக்கம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஜன்ம சுபாவம் அப்பப்போ வரும், அப்பா அம்மா விட்டுட்டு போன சொத்து வரும், தாத்தா பாட்டி விட்டுட்டு போன சொத்து வரும், அப்போ அப்போ அதை கொட்டி வைக்கணும். இல்லைன்னா கூட இருக்கிற பரிசுத்தாவியானவர் ரொம்ப துக்கப்படுவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, தொடாதீங்க. இப்பமாவது விடணுண்டு என்ன வருதான்? சரி, இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 5வது அதிகாரம் 14வது வசனமும் 31வது வசனத்தையும், 14லேருந்து 31,
ஆனா அங்க முக்கியமான காரியம் கணவன் மனைவி உறவை குறித்து எழுதியிருக்குது. அதெல்லாம் நான் பார்க்காம ஒரு வசனத்தை மாத்திரம் காட்டுகிறேன். 31வது வசனம் வாசிக்கலாம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு நல்லா கவனிங்க, தன் மனைவியுடன் இசைந்து. இது நிறைய பேருக்கு பொருந்துறதே இல்லை. கல்யாணம் பண்ணும்போது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை கொடுப்பவர் யார்? பொண்ணை யார் வருவா? பொண்ணுடைய அப்பா வந்து, மருமகனே இவ்வளவு நாளும் சுமந்தேன், இவ்வளவு நாளும் பாதுகாத்தேன், இவ்வளவு நாளும் அலங்கரித்தேன், காலேஜில் படிக்க வச்சேன், இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். அவர் மனசில் சொல்லுவார், விட்டுட்டு போயிடாதீர்மையா, கூட சீதனத்தையும் அனுப்பி வச்சிடும். சரி, சீதனமாக அனுப்பிச்சாச்சு. என்ன கேட்டாரோ வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாலே பேரெல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் முடிஞ்சு வாங்கி கொடுத்த பிறகு அங்கே போனவர் வீட்டில் போனவுடனே, உங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்னடி கொண்டு வந்த? நல்லா கவனிங்க. உடனே இந்த அம்மா, எப்படிப்பட்ட ஆளை பார்த்துருக்கீங்க, இவன் எந்த நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கான். உடனே இவர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார், மாமியாருக்கு. அதாவது இந்த அம்மாவுடைய, இந்த பெண்ணுடைய மாமியாருக்கு. அம்மா, பொண்ணை கட்டி வச்சிங்களா பேயை கட்டி வச்சிங்களா? ஒன்று அங்கிருந்து சொல்லுவோம், தாய் விட்டாத்தடா. யாரு? பொண்ணை கட்டி வச்சிங்களா பேயை கட்டி வச்சிங்களா? இவன் கேட்ட போது நானே பேய் தானே சொல்லும் தாய். சில பிசாசு, ஒரு கார்த்திகிட்ட கேளுங்க, பிசாசு போவாது. சில நேரம் போனா எங்கே போ சொல்கிற? இதுக்கு அட்ரஸ் வேற கொடுத்து அனுப்பணுமா? நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்கிறேன். பீகாரில் கன்வென்ஷன் நடக்குது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்குறா, முன் வரிசையில் உட்காந்துருக்குறா. கன்வென்ஷன் 4 நாள் கன்வென்ஷன். எல்லாரையும் நோட்டீஸ் போட்டுலாம் கூப்பிட்டது. அங்கே ஒருத்தி உட்காந்துருக்குறா. அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தவுடனே எங்கள் சகோதரர்கள், எங்கள் பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போய், யோ இயேசுவின் நாமத்தில், அது கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு பார்த்துச்சு. போனா என்னடா டேய், நீங்கள் தானே நோட்டீஸ் போட்டு வான்னு சொன்னீங்க, இப்போ போய் போன்னு சொல்கிறீங்களா? என்னடா அவள் என்ன விளையாடுறீங்க? இவனுக்கு ஒன்றும் புரியல. இது என்ன இந்த பிசாசு? அவன் நினச்சிட்டான் இந்த பிசாசுன்னு. பிசாசு என்ன பிசாசு? நம்ம போன்னு சொன்னால் அது சொல்லுது, நீங்கள் தான்டா கூட்டிங்கன்னு சொல்லுது. இவனு விட்ட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பைபிள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கான், பிசாசு போகிறது வரைக்கும் விட்டு அடி போட்டு அதுன்னா அது சொல்லுது. தாடிக்கார் வந்து சொன்னால் போகிறேன் நீ. அப்போ நான் தாடி வச்சுருப்பேன். தாடிக்கார் வந்தால் சொன்னால் போகிறேன், நீ சொன்னால் போக மாட்டேன். நீ எவ்வளோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். பாதி பேருக்கு ஓடி போயிட்டான். இப்போ நான் முடிச்சுட்டு வர்ற நேரம் இன்னொரு டெல்லியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் இப்போ போறியா இல்லையா? யோ, உன் வண்டவளத்தெல்லாம் அவுத்து விடட்டுமா? அதுக்கு பிறகு டெல்லியே போயிட்டார், காய்ச்சலோடு போயிட்டார். இப்போ நான் மற்றவங்களுக்கெல்லாம் பேசிட்டு சொல்லி ஜோம் பண்ணிட்டு, அண்ணே இது போக மாட்டேங்குதுன்னு என்னை கூப்பிட்டு போனா, அது பிசாசு இல்லை, அது பைத்தியம். ஏன்னா அதுக்கு முன்னால் கேட்டிருக்கிட்டே போங்கிறீங்க, போயிடுறேன். ஆனால் ட்ரெயின் 5 மணிக்கு தான், மணி 3 தான் ஆகுது, தெரியுதா? நடந்ததும் தான் சொல்கிறேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, பைத்தியத்துக்கே தெரியும் எப்போ போகணுன்னுட்டு, ஆனால் புருஷனுக்கு தெரிய மாட்டேங்க எப்போ விடணும்னுட்டு. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து. நிறைய பேருக்கு பிரச்சனை மாமியார் தான். நான் கண்ணே கண்ணன் பொண்ணே பொண்ணுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தேன், இன்னைக்கு வந்து அவ கொத்திக்கிட்டு போயிட்டான். எத்தனை பேர் குடும்பத்தில் இந்த கலாட்டா பண்ற மாமியார்கள் மாத்திரம் அல்லையா போடலாம். ரொம்ப சூட்டி பாருங்க, ரொம்ப சூட்டிப்பா தான் பிரசங்கத்தை கேட்குறீங்க. ஆண்டவரனோடு கூட பேசுகிறார். என் தேவன் செய்ய சொன்னபடியே செய். என் 4 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். 4 பேருக்கும் 9 பேர பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாருக்கும் குழந்தை இருக்கிறது. 2 இருக்காங்க, மூத்தவனுக்கு 3 இருக்குது. அவங்க குடும்பத்தில் சில காரியங்கள் வரும்போது 2 பேரும் வருவாங்க. பிரச்சனைகள் வராது, சில காரியங்களை தீர்மானிக்க முடியாமல் இருக்கும். 2 பேரும் வருவாங்க. நான் சொல்வேன்,
நான் ஆலோசனை மட்டும்தான் சொல்லுவேன், நான் உனக்கு ஆர்டர் போட மாட்டேன். ஐயா நான் அவங்க சொல்லுவாங்க, மாமா எங்கள் மருமகனே சொல்லுவார், மாமா நீங்கள் இன்டர்நேஷ்னல்லாம் சுற்றிட்டு வரீங்க, ஒரே உங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம். நோ, என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, டாடி நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக தானே இருக்கோம், அப்படி தானே எங்களை வளர்த்துருக்கீங்க, கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைங்களாக தான் வளர்த்துருக்கீங்க. எஸ், ஆனால் கணவன் மனைவி மத்தியில் நடக்கிற சின்ன தீர்மானம் பண்ணுகிற காரியத்தில் கூட நான் உள்ளே என் மூக்க நுழைக்க மாட்டேன். என் ஆண்டவரே கதவை தட்டி நின்று நான் ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறவர், நான் என் பிள்ளைய ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சு அல்லது ஒரு மனைவியை கொண்டு வந்தாச்சுன்னா அது அவங்க குடும்பம், என் குடும்பம் அல்ல. That is their family. Until the marriage they are my family, but after marriage it is their family. அவங்க தான் தீர்மானம் எடுக்கணும். அவங்க என்கிட்ட கேட்பாங்க, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வளர்த்துருக்கனால என் ஆலோசனை கேட்பாங்க. நான் சொன்னேன் ஆலோசனை தான் சொல்கிறேன், ஆர்டர் போட மாட்டேன். எங்கள் குடும்பத்தை பாருங்கள், நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோம். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? தைரியமாக சொல்ல முடியும் நான் எந்த மேடையிலையும். I don't interfere in their lives. சிலர் பேரம்பேத்தி வரைக்கும் புதமுக்கிறது, எல்கேஜி கூட்டு போகிறது, எல்கேஜி கூட்டு வர்றது தாத்தா வேலை தான். நல்லது, உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லது. பட் ஆபிரகாமுக்கு பிள்ளை, அவனுக்கு ஒரு ஈசாக்கு பிறந்த போது அவனுக்கு பிள்ளை. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனை வயசு? ஆபிரகாம் சாகும்போது. எதுக்கு எங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடிலாம்? வேதத்தில் வயசு போட்டிருக்கு. யாக்கோபுக்கும் ஏசாவும் ஒரே நாளில் பிறந்தவங்கனால 15 வயசு டிஃப்ரென்ஸ் அவன் சாகும்போது. அப்போ யாக்கோபுக்குடைய வயசு 15 இருக்கும்போது, ஏசாவுடைய வயசு 15 இருக்கும்போது ஆபிரகாம் சாகுறான். எங்கேயாவது ஆபிரகாம் கூப்பிட்டு யாக்கோபையும் பார்த்து ஏசாவும் பார்த்து புத்தி சொன்னான்னு இருக்குதா? No. It is not my responsibility. My responsibility only for Isaac. Finish. Full stop. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. Listen. Do not interfere in the life of your children's children. Do not interfere in their life when they are married. சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடு, வேதம் சொல்றது கொடு. இது நிமித்தம் மனுஷன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியுடன் இசைந்து அவர்கள் ஒரே மாம்சமே வாழட்டும். இது வேதம் காட்டுகிற முறை. மறந்து விட்டால் குழப்பமே. இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், வாசிக்கலாம். எபேசியர் 6:9. எஜமான்களே நீங்களும் அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். The relationship between the servants and the masters. உங்க வீட்டுல வேலை செய்யற ஆளா இருக்கலாம், துணி துவைக்கிற ஆளா இருக்கலாம், உங்க கம்பெனில வேலை செய்யற ஆளா இருக்கலாம், உங்க கடையில வேலை செய்யற ஆளா இருக்கலாம். Come on, take this order from the Lord. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நான் அந்த மூணையும் சொன்னேன். ஃபேமிலிக்குள்ள எப்படி இருக்கணும்னு எதை விட சொன்னாருன்னு சொன்னேன், சபைக்குள்ள எப்படி இருக்கணும்னு சொன்னேன், இப்ப வேலைக்காரங்கிட்ட இருக்கிற உறவும் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என் சத்திய வேதம் முழு மனிதனுக்கும் முழு ஆலோசனை சொல்கிற சத்திய வேதம். அதைத்தான் எழுதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். It talks about how you must deal with your people. எங்க கேம்பஸ்க்கு வாங்க, பெருக்கிறவன் தோள்ல நான் கையை போட்டு சில நேரம் பேசுவேன். He is only a sweeper there, sir. Listen. எனக்கு என்ன குறைஞ்சு போச்சுனா, நான் குறைஞ்சிட்டேனா? பெருக்கிறவனுக்கு சில நேரங்களில் யாராவது திட்டிட்டு போயிருப்பாங்க.
ஏன்னா எனக்கு அங்கே அழுக்க பார்த்தா எனக்கு கோவம் வரும். எங்கள் பிரதர்ஸ் கலந்தா இருக்கிறாரு, தூத்துக்குடிக்காரர் தான். தூத்துக்குடிக்காரரில் தூத்துக்குடி மாமனார் வீடாய் கொண்டவர். அவர்கிட்ட கேளுங்க, அண்ணங்கிட்ட போனால் அவன் அப்படியே பூனை மாதிரி ஆயிடுறான். எங்கே பூனை மாதிரி ஆயிடுறான்? நான் தோளில் கையை போட்டு அவன்கிட்ட பேசுகிறேன். அவன் வந்து செல்லாம் சொல்லுவான், அந்த அண்ணன் என்னை திட்டாருன்னு. வாப்பா வா, திட்டாரடா, தப்பு பண்ணியிருப்பா, அதான் திட்டினாரு. தப்பு பண்ண, ஆனால் அப்படி திட்டக்கூடாதுல்ல. ஃபினிஷ். ஏன் நம்மளால் முடியல? நம்ம பெரிய ஜமீன்தார்கள், 6 அடி நிலத்துக்கு சொந்தக்காரர்கள், ஜமீன்தார். பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, அதாவது கிடைக்குமா? சொல்லுங்க, அதாவது கிடைக்குமா? ஒரு எம்பி கூட நான் ட்ரெயினில் போனேன், என் கம்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிறாரு. நான் சார் உங்களுக்கு தான் பிளைன் டிக்கெட் கிடைக்கல, எதுக்கு சார் நீங்கள் ட்ரெயினில் போறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா எதுக்கு? உங்களுக்கு தான் பிளைன் டிக்கெட் இலவசமாக தான் அரசாங்கம் கொடுக்கல, எதுக்கு ட்ரெயினில் போகிறீங்க? ட்ரெயினில் போய் ஆக்சிடென்ட் செத்தா பாடியாவது கிடைக்கும், மேலே செத்தா எவனுக்கு பாடி கூட கிடைக்காது. இவனுக்கு அவ்வளோ கவலை. இவன் நம்ம நாட்டுக்கு தேசத்துக்கு சட்டம் எழுதுறானா. பிளேன் ஆக்சிடென்ட் ஆனா மெரிஞ்சு போனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? இவரை யாருன்னு கண்டுபிடிச்சு என்ன செய்ய? நம்மளை மாதிரி தான் வரும். நமக்கு கல்லறையில் தான் கஷ்டம். கல்லறை தோட்டம் கிடைக்குமா? நான் கல்லறை தோட்டங்களே தரேன், வா. எதுக்கு தெரியுமா நம்முடைய ஜபங்கள் அநேக நேரங்களில் ஆன்சர் ஆகிறது இல்லை? எதுக்கு தெரியுமா? தேசம் சந்திக்கப்படலை. நேற்றைய தினத்தில் தெளிவாக பேசியிருக்கேன். தேசம் சந்திக்கப்படனா இதை விட்டு மனம் திரும்புறதுக்கும், இதை விட்டு புரிந்து கொள்வதற்கும், இதை விட்டு தேவ சமூகத்தில் வந்து கதறுவதற்கும் வந்தபோது ஆண்டவர்களை பார்த்து சொன்னாங்க, அழாதீங்கப்பா, ஐ வில் ரெஸ்டோர் யூ பேக், ஐ வில் ரெஸ்டோர் யூ பேக். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இப்போ கேரக்டர் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் உறவுகளை சொல்லிட்டேன். முதல்ல ஸ்டேட்டஸை சொன்னேன், அதுக்கு பிறகு உறவுகளை சொல்லிட்டேன். ஆனால் சிலரை விட்டு கண்டிப்பாக விலகத்தான் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப், இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. உலகத்தின் சிநேகம் தள்ளிடவே நான் பாட்டு எழுதினேன் உங்களுக்கு. உலகத்தின் சிநேகம் தள்ளிடவே, அது சிநேகம் பிடிக்கும். இந்த உலகவனே சிநேகிதனை தான் பார்க்கும். லோத்துவே, நீ போய் சோதோம் கொமரால இருந்த உடனே ஆபிரகாம் கூடாரத்தில் இருந்தான், நீ அங்க போய் மாளிகையில் இருந்தடா, கட்டப்பட்ட வீட்டில் இருந்தடா. அங்க போன உடனே உங்க பெரியப்பா அல்லது உன்னோடு அப்பாவுடைய உறவினர், அவர் கூடாரத்தில் இருந்து வாழ்ந்தவர், அவர் பெரிய சீமானா இருந்தாலும் ஆட்டிடியூடு கூடார வாசிக்கிற ஆட்டிடியூடு தான். ஆண்டவர் அவரை விசிட் பண்ணும்போது கூடாரத்தில் தான் இருக்கிறாரு. லோத்துவை விசிட் பண்ணும்போது அவர் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார், மேயர் ஆயிட்டாரு. லிசன், அங்க தகராறு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். 19வது அதிகாரம் ஆதியாகமத்தில் அங்க அவங்களோட ஒட்டி போயிட்டாரு. அவங்க வந்து எல்லா ஆண் புணர்ச்சிக்காரர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்றாங்க. 2 தேவதூதர் தான் வீட்டில் வந்திருக்காங்க. எங்களுக்கு அவனை கொண்டு வா, நாங்க அவனோடு சம்யோகம் பண்ண வேண்டும் என்று கத்துகிறார்கள். Listen, why they came to the house of Lot. இன்னைக்கு எல்ஜிபிடின்னு சொல்ற அந்த காரியத்துக்கு உலகத்துல கொடிகட்டி பறக்குறான். லெஸ்பியன், பெண்ணோடு பெண், ஆணோடு ஆண் என்கிற உறவுக்கு உலகம் முழுவதும் பெரிய வரவேற்பு. ஆனா சகோதரங்கிற உறவுல இவன் உலகத்துக்குள்ள போனதுனால ஆனா பெண்ணான்னு தெரியல. நம்ம சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, எவனுக்கு எப்படி இருக்கணும்னு வாசியா வாழலாம். நம்ம நீதி அரசர்கள் சொல்லுகிறாங்க, என் ஜனமே, உன் பிள்ளை, உன் மகா, உன் மகன் இளம் வயதா இருக்கும்போது 13 வயசுல 15 வயசுல ஒரு ஹோமோசெக்சுவலா வாழ்ந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹாஸ்டல்ல போய் பாருங்க, ஹோம்ஸ்ல போய் பாருங்க. ஆண்டவர் வெறுக்கிற அருவருப்புக்கான காரியத்துல பெண்ணோடு பெண், ஆணோடு ஆண் உறவு. ஏன்னா
உலகத்துக்குள்ள போயாச்சு. அங்க போனா எல்ஜிபிடி தான் ஆகுது. அது பிறகு எல்ஜிபிடி கியூ பிளஸ். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீ உலகத்துக்கு சிநேகமா இருந்தா உன் பிள்ளையுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத லோத்து காட்டி கொடுக்கிறான். நீ உலகத்துக்குள்ள இருந்ததுனால அந்த பெண்கள், கல்யாணம் பண்ண போற பெண்கள், நிச்சயமாக்கப்பட்ட பெண்கள் பார்த்ததெல்லாம் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா அப்படின்னு உறவு உடைக்கப்பட்டதை பார்த்ததுனால தான் மலையில போய் லோத்து இருக்கும்போது ஒருத்திட்ட பேசுறா, அடியே நமக்கு பிள்ளை எப்படி உண்டாகும்? அம்மா செத்து போனதை பற்றி அவளுக்கு கவலை இல்ல. அம்மா பின்னால திரும்பி உப்பு தூண் ஆயிட்டா கவலை இல்ல. 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு கவலை பூரா how I can become pregnant. Listen, read the word of God, it gives warning. உன் பிள்ளையை குறித்து வார்னிங் கொடுக்குது. லோத்து அந்த சோதோமுக்குள்ளேயே இருந்து வெளியே வரக்கூடாம தாமதம் பண்றான். வேற வழி இல்லாம தேவதூதர்கள் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு இழுத்து கொண்டு வர வேண்டியதாய் போச்சுது. அப்படி உலகத்தோடு ஒட்டி போயிட்டான். அவங்க வந்த போது வெளியே போய் சொல்ல, சகோதரரே, பிரதர்ஸா, என்ன பிரதர்? ஹோமோசெக்சுவல் உனக்கு எப்படி ஐயா பிரதர் ஆனா? பிரதர் பிரதர் நல்லா கவனிங்க. உறவு வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்து வீட்டில் உறவு வச்சுங்க, எதிர்த்த வீட்டில் உறவு வச்சுங்க, வேலை செய்கிற இடத்துல உறவு வச்சுங்க. ஆனா உங்க ஸ்நேகம் எது வரைக்கும் போகணும்னு கோடு போட்டு வச்சுங்க. You cannot have fellowship with them. You can have friendship with them. ஏசு ஆயக்காரலோடு கூட பந்தி இருந்தது உண்மை. பட் he was a friend தான் சொன்னாங்க. fellowship இல்ல, ஐக்கியம். யாரோடு ஐக்கியம்? இவர் இருந்ததுனால சகோதரர்களே, தூதனா பார்த்து பிடிச்சு இழுத்து போட்டு கதவை அடைச்சிட்டான். கண் மயக்க முடிஞ்சிட்டு போயிட்டானுங்க. இவர் 2 பொம்பளை பிள்ளைங்க மேல மலையில இருக்கிறா. கர்சன பூரா how I can have sex. அக்கா தங்கச்சிக்குள்ள பேச்சு நடக்குது, செக்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா தாண்டி உலகத்தை திரும்பி பார்த்து இப்படி கெட்டு போனாங்க. ஆண்டவர் சொன்னார திரும்பி பார்க்காத நீ அம்மா அம்மா கெட்டு போகாம இருந்துட்டா பாருங்க, பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அழுது இருக்கணும். பட் there is no record. Rather they won't have sex, sexual urge. உடனே ஒருத்தி சொல்றா, அப்பாவை நல்லா குடிக்க கொடுத்துட்றேன், இன்னைக்கு நான் அவரோட போய் படுக்கிறேன், நாளைக்கும் குடிக்க கொடுத்த உடனே அவரோட. என் வேதம் சொல்கிறது, அவர்கள் படுத்ததையும் எழுந்திருந்ததையும் லோத்து அறியவில்லை. he was so dead. உலக சிநேகவனை மரித்தவனா மாத்திரும். உன் பிள்ளை உனக்கு என்ன செய்ததுன்னு கூட தெரியாது. ஒரு 2 சாபமான சந்ததியை விட்டு போற பிள்ளைகளை பெற்று விட்டான். அவங்களுக்கு பேர் மோவாப், அம்மோனியர். உன் பிள்ளை இந்த உலகத்துக்கு சாபமா வரணும், சாபமான சந்ததியை விடணும்னு வாஞ்சிக்கிறியா? உலகத்தோடு வாழு, உலகத்தோடு சிநேகமா வாழு. In your relationship with the world, in your relationship, அதாவது fellowship, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெல்லோஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் போடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா ஹலோ சார், பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, உங்க பிள்ளை நல்லா இருக்கா, இது ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃபெல்லோஷிப் இல்லை. ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற நீ, அதுக்கு பேர் ஐக்கியம். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குதுன்னு சொல்லணும் நீ. அதுக்கு பேர் ஐக்கியம். அது கம்யூனியன்ல வெளிப்படுது. இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. யாரை விட்டுறணும்னு சொல்றார் பாருங்க. கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன் வேகமா புரிந்து கொள்ள முடியாக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:2, அதுக்கு பிறகு 13, அதுக்கு முன்னால வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 3:6 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர்
மேலும் சகோதரரே, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல், எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமலும் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். It is a command. மறுபடியும் வாசிங்க வெஸ்லி. மேலும் சகோதரரே, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமலும் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். நல்லா கவனிங்க. பவுல் ஒரு இடத்துல மட்டும் அதை எழுதல. இப்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 5:2. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை, எப்படிப்பட்ட காரியம்? முந்தின வசனத்தை வாசிங்க. உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இது சொல்லிட்டு பவுல் சொல்றார் 13வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். தேவனே சீப்பு போல அவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். விபச்சாரக்காரனை உங்களை விட்டு தள்ளுறதுக்கு சபைக்கு சத்துவமே இல்லை. ஏன்னா அவர் தான் நிறைய காணிக்கை கொடுக்கிறாரு. தெரியுது அவன் விபச்சாரத்தில் இருக்கிறான்னு தெரியுது. மாற்றான் மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று தெரிகிறது. சபைக்கு தில் இல்ல. எனக்கு வெஸ்லி எழுதின பாட்டிலேயே ரொம்ப அதிகமா பிடிச்ச பாட்டு, இதோ மனிதர்கள் மத்தியில் வசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வசம் செய்பவரே. கரங்களை சுயத்தி பாடலாம். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். புறம்பே இருக்கிறவளை குறித்து நான் தீர்ப்பு செய்யவில்லை, அது தேவன் செய்யட்டும். இன்னொரு வசனத்தை வாசிருங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம்.
இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். பேரே சொல்றார், இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். நல் மனசாட்சியை தள்ளிவிட்டவனை நீ தள்ளிவிடு. Get rid of such people, those who lost their conscience. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், நேரம் இல்ல. 6வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம். கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நம்ம அவங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கொடுப்போம். என்ன வேதம் மறக்கப்பட்டு போயிடுச்சுல்லவா? என் வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாய் நினைக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சபைகள் ஏன் ஜொலிக்கவில்லை? நம்முடைய சபைகள் தூத்துக்குடி பட்டணத்தில் எல்லா அரசியல்வாதியும் வந்து சபைட்ட கேட்கணும், என்னையா நாங்கள் செய்யணும், இந்த ஊரை சுத்திகரிக்கணும், என்னையா செய்யணும் இங்கே கேட்கணும். நம்ம மாறிட்டோம், நம்ம போய் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். லிசன் சார், கீதா ஜீவனும் நானும் இந்த தடவை சென்னையிலேருந்து வரும்போது இந்த சீட்டில் அவங்க எடை விட்டுட்டு இந்த சீட்டில் நான், ஏன்னா அவங்க அப்பா பெரியசாமி வீட்டுக்கு பக்கத்தில் கீதா ஹோட்டல் பக்கத்தில் எனக்கு மீட்டிங் நடந்ததுனால மீட்டிங் நடத்தினவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சிட்டு இவங்க தான் கீதா ஜீவன்ட்டு. இந்த சீட்டில் நான் நடுவில் ஏர் ஹோஸ்டஸ் போகிறது பிறகு அந்த சீட்டில் அவங்க நம்ம ஆளாக இருந்தான்னு என்ன தெரியுதுங்களா, உங்கள் மேலே கை வச்சு நான் தான் அன்றைக்கி நீங்கள் மந்திரி வைங்கன்னு சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சும்மாவாது புருடால் விடுவான். விடுவானா இல்லையா? ஏன்னா கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன். சின்ன வயசு அவங்களுக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது. நான் கை வச்சனால நீங்கள் மந்திரியா நீங்கள் தெரியுமா? ஏன்னா சொல்ல நான் கை வச்சனால தான் மோடி பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஊருக்காரன். I didn't introduce myself at all. No. மந்திரின்னா மந்திரி தான். 3 you be there, I be there, finish. அவங்களா காட்டு கேட்டாங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அடிக்கடி போஸ்டரில் வருது, நீங்கள் யாருன்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து பீகாருக்கு போனோன்னு சொல்லியிருப்பேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஏனென்றால் எருசலேமின் உயர் பர்வதத்திலே சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஜாதிகள் ஜனங்களிடத்தில் ஓடி வருவார்கள். அங்கே வேதம் உண்டென்று சொல்லுகிற காலம் வர வேண்டும். அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.